அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை இத்தனை மாதங்களாக சுமந்து இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் முதல் நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஜனவரி 1 முதற்கொண்டு இதுவரையும் தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த பாதைகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய இருதயம் அவரை நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஜனவரி 1ஆம் நாள் உங்கள் உள்ளத்தில் எத்தனை கேள்விகள், எத்தனை பயங்கள், எதிர்காலத்திற்குரிய எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உலகத்தில் நாம் வாழுகிறபடியினால் அநேக பிரச்சனைகள், இது எப்படி நடக்கும், இந்த காரியங்கள் என்னவாய் நடக்குமோ, அந்த பயங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி நம்ம இந்த கடைசி மாதத்தில் ஸ்தோத்திர மாதமாக, தேவனுக்கு நன்றி சொல்லும் மாதமாக தேவன் நம்மை டிசம்பர் 1ஆம் நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். நம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று தியானத்திற்கென்று சங்கீதம் 100 4ஆம் வசனம், சாம்ஸ் 100 verse 4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமுக்கு பயணம் செய்வார்களாம். அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த நாட்களிலே ஆரோகண சாங்கீதம் என்ற பகுதியை அவர்கள் வாசித்து கொண்டே போவார்களாம். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் அவைகளை 120 முதற்கொண்டு 134 வரை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 120 முதற்கொண்டு 134 சங்கீதங்களை வாசித்து பார்க்கும்போது 15 சங்கீதங்களையும் இங்கே பார்க்கலாம். இவைகள் எவைகள் என்றால், இவைகள் ஆரோகண சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மலைகளை ஏறும் பொழுது, எருசலேமின் பர்வதத்துக்கு நேராக கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி நடக்கும் பொழுது அவர்கள் இந்த சங்கீதத்தை படித்து கொண்டே போவார்களாம், குடும்பமாக போவார்களாம். நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் பார்க்கும்போது மலையின் மேலே காணப்பட்ட எருசலேமின் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு புறத்திலே எரிகோவிலிருந்து வருவார்கள். 8 அல்லது 10 மணி நேரம் ஆகுமாம் எரிகோவிலிருந்து வருவதற்கு. சமாரியாவிலிருந்து அப்படியே தான். அதே போல் நீங்கள் நாசரேத் பகுதியிலிருந்து வரணும் என்றால் 4 அல்லது 5 நாட்கள் நடக்கணுமா. இப்படியெல்லாம் ஜனங்கள் வரும்பொழுதெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஆரோகண சங்கீதத்தை வாசித்து கொண்டே தேவ சமூகத்திலே தங்கள் இருதயத்தில் வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வருவார்களாம். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் லேவியராகமம் 1:3 வாசித்து பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த காளைகளை பரிசுத்த சமத்து கொண்டு வரலாம். அப்படி என்றால் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் பரிசுத்த உள்ளத்தோடு கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்வது மிகவும் மிகவும் அவசியம். அவர் வாசல்களிலே துதியோடும், அப்படி என்றால் வேதத்தில் பார்க்கும் பொழுது தேங்க்ஸ் கிவிங், அவருடைய வாசல்களை தேவ சமூகத்துக்கு நாம் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பாடிக்கொண்டே உள்ளே வர வேண்டுமா. அப்படித்தான் நம்ம வாழ வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரும் பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் எப்படி வர வேண்டும்? குடும்பத்தோடு கூட வர வேண்டும். 2வது கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வர வேண்டும். அப்படி துதிய சத்தத்தோடு கூட நீங்கள் சபைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் எப்பொழுதும் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் தேவனை துதிப்பாட ஒரு மாதம், நன்றி எறிதலின் மாதம் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே வர வேண்டும். 120ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவர் ஜனங்களை பொல்லாங்கிலிருந்து எப்படி பாதுகாக்கிறார். நாவின் சவுக்குகளுக்கு என்னை பாதுகாத்தீரே, அதுக்கு ஒரு நாள். பகஞ்சர்களின் வாழ்க்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதுக்கு ஒரு நாள். இப்படியாக கர்த்தரை துதித்து கொண்டே வருவார்களாம். பாருங்கள், அந்த 15 அதிகாரங்களும் சங்கீதங்களும் 15 படிகளிலே ஏறுவதற்கு பாடுவார்களாம். யோசித்து பாருங்கள். அப்படியானால் தேவனை துதிப்பதற்கென்று நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். 2வது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார்கள். 3வது தேவனை துதியோடு கூட சமூகத்தில் பிரகாரங்களில் அவர்கள் புகழ்ச்சியோடு உள்ளே செல்கிறார்கள். நாமும் அதே போல தான் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் நன்றி எழுதுகிற உள்ளத்தோடு கூட வாங்க. அப்பொழுதுமாய் தேவ சமூகத்திலே அது மிக முக்கியமானது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன். நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென்.
நம்மை தேவன் உருவாக்கின காரியம் அவருடைய துதியை சொல்லத்தான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நிறைய காரியங்களை பேசுவதற்கு இருக்க இல்லை. நீங்கள் துதிக்கும் மக்களாய் மாறுங்கள். இந்த மாதம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருக்கு துதிப்படும் ஒரு மாதமாக நாம் தெரிந்து கொள்வோம், நாம் மாற்றிக்கொள்வோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாம். ஆக இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தருக்காய் துதிப்பாடுவோம். எப்படி பாடப்போகிறோம்? முதலாம் நாள், கர்த்தர் என்னை இத்தனை வருடங்களாக இத்தனை மாதங்களாக பாதுகாத்தாரே, எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் என்னை பாதுகாத்தாரே, பகைவனின் கரங்களிலிருந்து என்னை விட்டு கொடுக்கவில்லையே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். 2ஆம் நாள், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். 3வது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனமாகிய தரிசனத்தை நிறைவேற்ற அநேகருக்கு உங்களை சாட்சியாக மாற்றினாரே, நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கெல்லாம் சாட்சி சொன்னீங்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். 4ஆவது, நீங்கள் போகிற சபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பாஸ்டருக்காக ஒரு நாள் நன்றி சொல்லுங்கள். இப்படியே நீங்கள் நன்றி சொல்ல 30 நாட்கள் பத்தாது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள். ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும், இன்னும் துதியின் ஆடையும் உங்கள் மேல் தருவார். துதிக்கிற மனுஷன்தான் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். தாவீதை பாருங்கள், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று தேவன் அவனுக்கு கொடுத்த சாட்சிக்கு காரணம் என்ன? தேவனை துதிக்கிற மனுஷன். அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு சொல்லுங்கள். when you enter inside the court of presence, தேவ சபைக்குள்ளாய் வந்துவிட்டால் ஆண்டவர் அப்படியே சொல்லுங்கள், நீ நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எங்களை காத்து நான் கிருபைகளுக்காக நன்றி. பாதுகாத்தாரே நீ நல்லவர், வழி நடத்தினாரே நீ நல்லவர், முன் சென்றாரே நீ நல்லவர். அப்படியே உங்கள் வாழ்க்கையின் துதியின் சத்தம் புகழ்ச்சியின் சத்தமாய் மாறும். அதுதான் தேவன் உங்களிடத்தில் விரும்புவது. எப்படி இந்த மாதம் முழுவதுமாக தேவ சமூகத்தில் நீங்கள் போற்றி பாடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது புதிய ரகசியங்களை அடுத்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறாரோ அதை வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார். இது ஒரு முக்கியமான மாதம். கிறிஸ்மஸ் நம் கர்த்தருடைய இயேசு உலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற மாதம். ஆகவே புதிய வருடத்தை நாம் காணப்போகிற வாரம். ஆகவே இந்த மாதத்தை நீங்கள் மிகுந்த கவனமாக கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லி முன்னேறிச்சுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு நன்றி சொல்லுகிற மாதத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நமக்காக பாலகனை பிறக்க வைத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இந்த நாளில் நீங்களும் நற்செய்தியை அநேகருக்கு சொல்லி கர்த்தருடைய கிருபைகளை பாடி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுங்கள். வேறு வார்த்தைகள் அல்ல, சாண்டா கிளாஸ் அல்ல, இயேசு கிறிஸ்து. எங்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று பயப்படாமல் சொல்லுங்கள். புதிய வருடத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கடந்து செல்லுங்கள். புதிய வருடத்தில் கர்த்தர் நம்மை மறுபடியும் சந்திக்க வைப்பாராக. ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே டிசம்பர் 1ஆம் நாள் 2025 உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் அவளோடு கூட நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனை நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீ நல்லவர் அப்பா. ஆண்டவர், எத்தனை பள்ளத்தாக்குகள் நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்றார்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை ஆண்டவரே சவால்கள், பிள்ளைகளுடைய சவால்கள், வேலை சவால்கள், ஆண்டவரே பண நெருக்கடியின் சவால்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் போதுமானவராக இருந்து எங்களை தாங்கி நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு நாட்களிலும் 31 நாட்களும் உம்மை துதித்து பாட துதியின் ஆடையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. துதித்து துதித்து உங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ள அவருடைய முகங்கள் பிரகாசிக்க ஆயிரங்களுக்கும் 10,000ங்களுக்கும் இயேசு நல்லவர் என்றும் இயேசு உலகத்தில் பிறந்த அந்த அற்புதத்தை அவர்கள் பறைச்சாட்டம் கிருபைத்தாரும். ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சகலதையும் நீ சந்திக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின இம்மானுவேலர் ஆசீர்வதித்த பிள்ளைகளை நடத்துவீராக. உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026. God bless you. Bye.